கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹிணி எல்லாருமே பார்த்தோம்னா பாட்டியோட வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ துர்காவுக்கும் நவீனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்காக எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கவும் அப்போ ரோஹிணி திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே பாட்டி ஓடி வராங்க. என்னாச்சு ரோஹிணி, எதுக்காக வாமிட் பண்ணுற அப்படிங்கவும் அப்போ மற்ற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரோஹிணி கன்சீவாக இருக்கிறனால தான் அவங்க வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ பாட்டி பதட்டமாக வரவும் அப்போ மயில்வாகன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிக்கவும், இல்லை ரோஹிணி வாமிட் பண்ணுறா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க ஒரு வைத்தியரை வர சொல்லவும் அப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, ரோஹிணி இப்படி கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதுமே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ என் பேத்தி கன்சீவ் ஆகிட்டா, இன்னொரு பேத்திக்கு கல்யாணம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது, இன்னும் அடுத்தது என் கார்த்தி பிறந்தான், அவனுக்கு கூடி சீக்கிரத்தில் அதாவது ரேவதிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கவும் ஆனால் மற்ற எல்லாருமே ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இதனால பாட்டிக்கு எரிச்சலாக இருக்குது. என்னது நம்ம மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறோம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ரோஹிணி கன்சீவாக இருக்கிறா, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3-4 வருஷம் ஆகி போச்சுது, அவள் இப்போ கன்சீவாக இருக்கிறான்னு சொல்லவும் அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த சந்தோஷம் மற்ற யாரும் முகத்திலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குது, நீங்கள் எல்லாரும் என்னென்னா இப்படி சோகத்தோட உட்காந்துருக்கிறீங்களே அப்படிங்கவும், அது மட்டும் இல்லாமல் அதாவது குழந்தையோட அப்பா அம்மா முகத்தில் கூட சந்தோஷம் இல்லையே அப்படின்னு. என்ன மயில், என்ன நீ எப்போ பார்த்தாலும் கலகலப்பாக இருந்துட்டு இருப்ப, இப்போ என்னென்னா ரோஹிணி கன்சீவாக இருக்கிறா, அந்த சந்தோஷம் முகத்திலே இல்லையே, என்னாச்சு உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி ரோஹிணி அக்கா கன்சீவாக இருக்கிற விஷயம் எங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, உங்களுக்குலாம் ஏற்கனவே தெரியுமா, அப்புறமா ஏன் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க ரோஹிணி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மயில்வாகனமும் கண்காலங்கவும் அப்போ பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ரோஹிணி 3-4 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமா கன்சீவாக இருக்கிறா, இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், நீங்கள் என்னென்னா உங்களுக்கு இந்த விஷயம் முன்கூட்டியே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவள் என்னென்னா அழுதுகிட்டு இருக்கிறா, என்னதான் நடக்குது சொல்லுங்க அப்படின்னு பாட்டி கேட்கவும் அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லவும், எதுக்காக அம்மாவுக்கு தெரியாம வச்சிருக்கிறீங்க, வீட்டில் அடுத்தது ஒரு வாரிசு உருவாகுதுன்னு தெரிஞ்சால் உங்கள் அம்மா சந்தோஷத்தானே பட்டுட்டு இருப்பா, அவாட்டையே சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி கேட்கும் போது அப்போ ரேவதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஜாதகத்தில் இந்த மாதிரிக்கு ரோஹிணி அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 குடும்பமும் அதாவது நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த மாதிரிக்கு ரோஹிணி அக்காட்ட சொல்லிட்டாங்க, உனக்கு குழந்தையே பிறக்கக்கூடாது, அப்படியே குழந்தை நீ உண்டானாலும் அந்த குழந்தையோட கதையை நான் முடிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு அம்மாவும் சித்தியும் இந்த மாதிரிக்கு பேசியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாட்டிக்கு அப்படியே தலை சுத்திருச்சுது. என்னமா பேசிட்டு இருக்கிற, இந்த காலத்துல இவ இப்படிலாம் நம்பிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படியெல்லாம் எந்த ஜோசியருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்லும் போது அப்போ ரேவதி சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது பாட்டி, சித்தியும் அம்மாவும் ஒரு தடவை ஜோசியம் பார்க்க போனாங்க, அதுக்கு பிறகுதான் அக்கா இந்த மாதிரி கன்சீவ் ஆகிட்டானா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை நம்பிக்கிட்டு அம்மாவும் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு ரோஹிணி அக்காட்ட நீ குழந்தையே உண்டாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் அந்த நேரத்தில் தான் அக்கா கன்சீவ் ஆனா அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நாங்கள் அம்மாக்கிட்டையும் சித்திக்கிட்டையும் சொல்லலை, எங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் வெளிக்காட்டிக்கிடலை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே பாட்டி ரோஹிணி கெட்டிப்பிடிச்சு அவங்க கண்கலங்குறாங்க. அட கடவுளே, என் பேத்தி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவள் கன்சீவ் ஆகியிருக்கிறா, அதை அவள் சந்தோஷமாக கூட அவள் கொண்டாட முடியலையே, இப்படிலாம் இந்த சாமுண்டீஸ்வரி சொல்லி பண்ணி வச்சிருக்கிறா, இப்படிலாம் எந்த ஜோசியருமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கவும் உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க, தெரியலம்மா சாமுண்டீஸ்வரி இப்படி சொன்னதுன்னு தான் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, அவங்க நல்லதுதான் சொல்லியிருக்கிறாங்க, 2 குடும்பமும் ஒன்று சேர போவோம், புதுசாக ஒரு வாரிசு வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை நம்பிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாமா, 2 குடும்பமும் இதனால ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும் உடனே பாட்டி ரொம்பவே எரிச்சலடாகிறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி இந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்து மேலே கோபத்தோட இருக்கிறா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா சண்முகத்தோட ஃபோன் கிடைச்சாதான் நம்மளுக்கு எல்லா உண்மையும் நம்ம அவட்ட நிரூபிக்க முடியும். எங்கள் பாரியா, இதை நீ கூடிய சீக்கிரமாக இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லவும் அப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சண்முகத்தோட ஃபோன் எங்கே போச்சுன்னே தெரியலையே, நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுது, அதனால என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சரவணனுக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன்,
அவங்களும் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து பாட்டி வந்து மயில் வாங்கினத்தையும் ரோஹிணிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் பேத்திக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மயில் வாங்கின சொல்கிறாங்க, இது எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் மறைச்சி வைக்க முடியும், இன்னும் 2-3 மாதம் போச்சுன்னா அவள் வயிறு பெருசாயிரும், அப்போ வந்து அத்தை என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, அதை நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் மேலே எந்த அளவுக்கு அவள் கோபமாக இருந்தாக்கி அவள் இப்படிலாம் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டியும் ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, சரிம்மா இத்தனை நாளைக்கு வந்து அவங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நீங்களும் அப்பாவும் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு நம்ம நினச்சிருந்தோம், ஆனால் இப்போ தான் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது, இப்போ நம்மகிட்ட சொல்கிறதுக்கு அதாவது ஆதாரம் எதுவுமே இல்லாமல் இருக்குது, அதை நினச்சாதான் ரொம்பவே வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரிக்கு வந்து இப்போ பல இடத்துல வந்து குழப்பங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது கார்த்தி எப்படி திடீர்னு வந்து சண்முகத்தோட பொண்ணுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அதுவும் இந்த மாதிரிக்கு ஒரு ஆபீஸில் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அப்போ உண்மையிலேயே வந்து கார்த்தி வந்து அந்த கிழவியோட பேரந்தானா, அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து எதுக்காக நம்மக்கிட்ட இப்படி பொய் சொல்லணும், அவர் எதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ளே வரணும், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எது உண்மை எது பொய்னே எனக்கு ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குன்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே அவங்க குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து தன்னுடைய அக்கான்னு கூட பார்க்காம அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக அவங்க வந்து சிவனாண்டி, காளிமால், முத்துவேல் அவங்க 3 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் பார்த்தோம்னா குடும்பத்தில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் வந்து சந்திரகலா வந்து ஏற்படுத்திட்டே இருந்தாங்க. இப்போ என்னன்னா சாமுண்டீஸ்வரியே கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து இவங்க 3 பேர் கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய அக்கான்னு கூட பார்க்காம அவங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே மோசமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அதுக்குள்ள திட்டத்தெல்லாம் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. இப்போ சந்திரகலா வீட்டுக்கு வரவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து எங்கள் பூஜை ரூமில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பூஜை ரூமில் தான் எல்லா பாத்திரமும் இருக்குது, அந்த பாத்திரத்துக்குள்ளே தான் சண்முகத்தோட மொபைலும் இருக்குது. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து நினைக்கிறாங்க, அவங்க சண்முகத்தோட மொபைல் கிடைச்சிச்சுன்னா என்ன உண்மைன்னு தெரிய வரும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு உண்மையிலே அந்த கிழவி காரணம் கிடையாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கடவுளே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும், நீ தான் வந்து எனக்கு எல்லா உண்மையும் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு எதிராக தான் அந்த பாத்திரத்தில் தான் வந்து சண்முகத்தோட மொபைல் இருக்குது. ஆனால் அதை வந்து சாமுண்டீஸ்வரி அவங்க கவனிக்கவே இல்லை. அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு போகிறாங்க, எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடியணும், என்ன நடக்க போதோ தெரியல, என் பொண்ணு துர்காவும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்ச நாளாவே இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு அங்கே இருக்கவும் அப்போ அங்கே வந்து சந்திரகலா வராங்க. வந்ததுமே தன்னுடைய அக்காவை பார்க்குறாங்க, அவங்க இல்லை அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வரும்போது அவங்க பூஜை ரூமில் சாமுண்டீஸ்வரி இருக்கிறத பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே சந்திரகலா அங்கே வராங்க, என்னக்கா இந்த இடத்துல நின்றுக்கிட்டு சாமியிட்ட வந்து கும்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல, என் மனசெல்லாம் வந்து ரொம்பவே வந்து வேதனையாக இருக்குது, இப்படி இந்த மாதிரி குழப்பமாக எப்பவுமே இருந்தது கிடையாது, எவ்வளோ பெரிய குழப்பங்கள்னாலும் சரி தான் அதை நான் அசால்ட்டாக நான் வந்து தீர்த்துருவேன், ஆனால் இப்போ நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் என்ன காரணம் என்ன முடிவு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் சாமியை கும்பிட்றதுக்காக வந்து சந்திரா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ சந்திரகலா அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, அக்கா மனசில் ஏதோ தப்பெல்லாம் நடக்குதுன்னு தெரிய வந்துருச்சுது, அதனால தான் அவள் இந்த நேரத்தில் சாமிக்கிட்ட அவள் வேண்டிக்கிட்டு போகிறா, அது மட்டும் இல்லாமல் அவளுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் வந்து ஒரு பக்கம் வந்து இதாகிட்டோம் அப்படின்னு சொல்லவும் வேற எனக்கு வழி தெரியல, நானும் என் புருஷன் கூட ஒன்று சேரணும், இத்தனை நாள் எதுக்காக நான் காத்துட்டு இருக்கணும், அதுவும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நினைக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க மொபைல் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. சந்திரகலா அந்த மொபைலை பார்க்குற மாதிரி தான் வராங்க. ஆனால் அவங்க வந்து சாமுண்டீஸ்வரி கூப்பிடவும் உடனே சந்திரகலா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அந்த மொபைல் அவங்க பார்க்குறதுக்காக வரக்கூடிய நேரத்தில் சாமுண்டீஸ்வரி கூப்பிட்டதுமே சந்திரகலா அதை கவனிக்காமல் போயிருந்தாங்க. உடனே என்னக்கா எதுக்கு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து ஏதோ வேலைகள்லாம் சொல்லவும் அதுக்கு பதில் வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்திகிட்ட மயில் வாங்கணும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சகல கூடி சீக்கிரமே எப்படியாவது இந்த மொபைலை நம்ம வந்து கிடைக்கணும், அப்படி கிடைச்சாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும், அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி கன்சீவாகி இருக்கிறா, அதை வந்து நான் எத்தனால தான் நான் மறைச்சு வைக்க முடியும், அவள் வயிறு வேற இன்னும் கொஞ்ச நாளில் பெருசாகிரும், அதுக்குள்ளே வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து முடிவு கிடைச்சா மட்டும்தான் அத்தையே நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கவும் அப்போ கார்த்தின்னு சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த மொபைல் இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரியலையே, சரி நான் சரவணன்ட்ட போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி போகிறாங்க. அந்த மொபைல் வந்து யார் கையில்
கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அநேகமாக அந்த மொபைல் வந்து சந்திரகலா கையில் தான் கிடைக்கும். ஏன்னா சந்திரகலா இப்போ என்னென்னு பார்த்தோம்னா சாண்டி சுரேர் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் சந்திரகலா கையில் அந்த மொபைல் கிடச்சிச்சின்னா அப்போது அந்த மொபைலில் இருக்கிற எல்லா ஆதாரமும் வந்து சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் எதிராக தான் இருக்குது. தன்னுடைய அம்மாவோட கதையை முடிச்சது இவங்க தான் அப்படிங்கிற உண்மையை வந்து சந்திரகலா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அதாவது முத்துவேல் அவங்க நினைக்கிறது எதுவுமே வந்து நடக்காது. அவங்களுக்கு எதிராக சந்திரகலா திரும்பிடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.